சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பன் தேனி பாலா செல்வி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐயனுடைய அமாவாசை பூஜை போயிட்டு வந்தோம். 4-3 நாள் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வீடியோ போட்டுருவோம், எப்படியும் லேட்டான வீடியோவுக்கு மன்னிச்சுக்கணும். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் கொடுப்போம். அருமையான மக்கள், நல்லுள்ளம் படைத்தவர்கள், ஏழைகளுக்கு உதவணும்னு நினைக்கிற அற்புதமான மனிதர்களுடைய உதவியால இன்னைக்கு அந்த அமாவாசை அன்னதானத்துக்கு நானும் செல்வியும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கிளம்பணுங்க, போய் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு கிளம்பியாச்சு. வாங்க அந்த அன்னதான நிகழ்வுகளை அருமையாக பார்க்கலாம். இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது எங்க வேலை. உங்களுடைய உதவிக்கு மனமார்ந்த நன்றி. சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். மகாலய அமாவாசையை முன்னிட்டு அன்னதானம். நானும் செல்வியும் கிளம்பி போனோம். ஃபஸ்ட்டில் பார்த்தவர் பார்த்தீங்கன்னா பார்வை குறைபாடற்ற ஒரு பெரியவர், நல்ல வசதியாக வாழ்ந்தவர் போல இருக்கு. அவர் சட்டை தான் பார்க்குறவங்களுக்கு வெள்ளையாக இருக்கான, அவ்வளவு அழுக்கான சட்டை, நடக்க முடியாத ஒரு இது. தன் மனைவிக்கு கூட சோறு வாங்கணும்னு சொல்லி வேகமாக நான் வள்ளலார் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. செல்வி அப்படியே ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறது உடஞ்சி நின்றுச்சு. அவரை கூப்பிட்டு கொடுத்தோம். மேலும் மக்கள் அன்னதானத்துக்கு அந்த ஒரு வாய் உணவு சர்க்குரு ஏன் அதை சொன்னார் என்று இப்போதான் எனக்கு புரியுது. பசிச்சவனுக்கு சோறு போடணும்டா சாமின்னு சொன்ன அவர் இந்த ஒரு விஷயம். இறைவா சர்க்குருவே, உங்கள் பாதங்களுக்கு கோடான கோடி நன்றி. எங்களால் முடிந்தது உங்கள் உதவியோடு உணவில்லாமல், ஒருவேளை உணவில்லாமல் ஆதரவின்றி அனாதையாக நிற்கும், அனாதை என்று சொல்வது தவறு. உதவி தேவைப்படுபவருக்கு, உணவு தேவைப்படுபவர்களுக்கு ஓடி நாம் செய்யணும்னு ஆசையில் எங்களுக்கு உதவிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த முதியோரை பாருங்கள், அந்த உணவுக்காக என்ன ஒரு அன்னதானம் ஐயா, செய்யுங்கள் ஐயா, தயவு செஞ்சு கருணை கூர்ந்து உங்கள் அனைவருக்கும் நான் சொல்றேன். ரோட்டோரமாக ஆதரவற்று யாரும் இல்லாம மனைவி இருந்து பெண் மக்கள் இருந்தும் கவனிக்க ஆள் இல்லாம வந்து தெருவோரம் அமர்ந்திருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே தயவு செஞ்சு உதவுங்க. ஒருவேளை உணவு கொடுங்க. கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு உணவு கொடுங்க. மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் சாமி இந்த அன்னதானம்ங்கிறது. அன்னதானம் தானத்திலே சிறந்தது, மிகப்பெரிய விஷயம் அன்னதானம். சாப்பாடுன்னு எப்படிப்பட்ட ஆளும் வந்துடுறாங்க பாருங்க. அன்றாடு உழைக்கும் மக்கள் கூட ஒருவேளை உணவு கிடைக்குதுன்னா வந்துடுறாங்க. செல்வி அதை மனசார செய்யும்போது எனக்கும் என்னுள்ளும் மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷம். எங்களை ஊக்குவிக்கும் அந்த மக்களை நினைக்கும் போதும் கோடான கோடி நன்றியை இன்று வரை நான் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். கஷ்டப்படும் மக்கள் உணவுங்கிறது அவ்வளோ பெரிய அருமையான விஷயம். அதனால தான் சர்க்குரு சொன்னாரோ என்னவோ தெரியல, பசிச்சவனுக்கு சோறு போடணும் சாமி, அங்க சோறு போடணும் சாமி, இங்க சோறு போடணும் சாமின்னு வந்தவர்களுக்கெல்லாம் உணவளித்த மிகப்பெரிய மகான் நம்ம சர்க்குரப்பா என்பதை இன்று முதல் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கருணை கூர்ந்து உங்களால் முடிந்த உதவிகளை யாருக்காவது செய்யுங்க. ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுங்க. மிக அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வுகள், பிறவி கர்மாவை போக்கக்கூடியது. இந்த பெண்மணி உண்மையிலே நம்ம போகும்போது அந்த இடத்துக்கு அங்கே இருக்கிற மக்களெல்லாம் கூப்பிட்டு, இல்லாதவங்களை பசிச்சவங்களை கூப்பிட்டு அந்த உணவை வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் நமக்கு பண்ணி, இதை யாரெல்லாம் உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெண்மணி தான். அது ஜாதியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல மனிதர்கள் தான் பெரியவர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் தான் பெரியவர்கள். பிறர் பசியை, பிறர் வேதனையை பாருங்கள். இவரெல்லாம் எவ்வளவு பார்ப்பதற்கு எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துருச்சு. யாருமே இல்லாத ஆதரவற்றோராக பிள்ளைகள், இவங்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு பிள்ளை பெறாமையா இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் நிற்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. உழைக்கும் வர்க்கம் ஒருவேளை உணவு கிடைச்சா போதும், அந்த உணவு மிச்சத்தை குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வீட்டில் மனைவிகளுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண அடித்தட்டு வர்க்கம். கஷ்டப்படும் மக்கள், உடுத்த உணவு இல்லாமல், உடுத்த உடைவு இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல் எத்தனை பேர் இருப்பதை நான் பார்க்க முடிந்தது. அதனால தான் இந்த அமாவாசை பௌர்ணமி பூஜை என்ன சொல்றது பண்ணிட்டு உடனே கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லி அன்னதானத்தை பண்ணிட்டு இருக்கோம். சர்க்குருவே, நிச்சயம் தொடர்ந்து எங்களுக்கு இந்த அன்னதான நிகழ்வை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு உறுதுணையாகவும், எங்களோடு உறுதுணையாக தோளோட தோளு நிற்கும் மக்களுக்கு உறுதுணையாகவும் இருங்கள் ஐயனே. இதுதான் சர்க்குருவிடம் நாங்கள் கேட்பது. செல்வி எப்பயுமே உணவு எடுத்து கொடுக்கும்போது சங்கடப்பட்டதே கிடையாது. இந்த பெண்மணிகிட்ட நான் ஒரு விஷயம் கண்டேன். நடக்க முடியாமல் நிறைய பேர் அங்கே இருக்காங்க, கால் ஊனமுற்று, அவங்களுக்கெல்லாம் வாங்கி கொண்டு போய் ஆசாசையாக கொடுக்கும். உண்மையிலே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது மக்கள் கூடிடுவாங்க. அந்த ஊனமுற்ற மக்களுக்கு, நடக்க முடியாத மக்களுக்கு அவங்க ஓடி போய் வாங்கி கொடுக்குற அந்த காட்சியும் பார்த்தேன். உணவு கொடுக்கறத பார்த்து ஒரு பெரியவரும் வந்தார். உண்மையிலே மனசுக்கு மிகப்பெரிய ஒரு
இதாக வேதனையாக இருந்தாலும் ஆனால் சந்தோஷம் எல்லாம் ஒருவேளை உணவாது நம்மளால் கொடுக்க முடிகிறதே, நமக்கு உதவி செய்யும் மக்கள் மூலமாக கொடுக்க முடிகிறதே என்று நினைத்து மிகப்பெரிய பெருமை கொண்டோம் நானும் செல்வியும். உணவு என்பது போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு அற்புதம் உணவிற்கு மட்டும்தான் உண்டு. மற்ற எந்ததுக்குமே வராத மனுஷனுக்கு பார்த்துருக்கீங்களா? பார்வோம். சர்க்குருவே பேசாம போகிறேன்னு ஆடுவீங்க. ஒரு உயிருக்கு 8 பல்லு உங்க பல்லு விழுதுதா? நீ யாருக்காக போகுது பார்த்து வர, எந்த கடையிலேருந்து வர, நம்ம கையை பேசாம உட்காந்து போ. காஞ்சிபுரத்துக்கு என்னோட வந்தியா? காஞ்சிபுரத்தில் கால்நடைன்னு கண்டியா போப்பாயே உங்களை இருக்கப்பா. பேசாம உட்காரோம், போன வாங்கிட்டு வரப்போ பேசாம உட்கார், பேசாம உட்காருனா. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.